இன்னும் கொஞ்ச நாள்லயே ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதை பத்தி தான் சார் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கிளாஸ் ரூம்ல பிரசிடென்ட் 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் கூடவே கிறிஸ்மஸ் பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ணலான்னு. ஹஷிமோட்டோ பேக்கிங் புக் எடுத்துட்டு எந்த கேக் பேக் பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவுக்கி அண்ட் ஐடா வந்து ஜாயின் பண்றாங்க. ஏய், நீ ஐடாக்காக கேக் பேக் பண்ண போறேல அப்படின்னு அவுக்கி கேட்க, எதுக்காக பண்ணணும்னு இடா கேட்க, அடா உனக்கு அது கூட தெரியாதா, நம்ம ட்ரெடிஷன் படி இந்த ஃபெஸ்டிவலை நம்ம லவ் கன்ஃபெஸ் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இடாக்கு இதெல்லாம் புதுசா இருந்ததுன்னு அவனும் முழிக்க, அட போப்பா உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு மறுபடியும் ஹஷிமோட்டோவை கூப்பிட்டு, இங்க பாரு, இப்ப நீங்க 2 பேரும் ஓரளவு பேசுறீங்க, நல்ல விதமா பழகுறீங்க, ஏன் இன்னொரு முறை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்க, இல்ல இப்பதான் ரிஜெக்ட் ஆன அதுக்குள்ளவா அப்படின்னு ஹஷிமோட்டோவும் கேட்க, கரெக்டா ஐடா வந்து இவங்கள ஜாயின் பண்றான். ஏய், என்ன நீ கேக் பேக் பண்ண போறியா அப்படின்னு ஐடா கேட்க, ஆமான்னு அவ்வளோ சொல்றான். அவுக்கியன் இடா அப்படின்னு நைஸா தள்ளி போய் நிக்கிறாங்க. ஐடாவுக்கு கப் கேக்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றான். ஆனா லாஸ்ட் டைம் வேலண்டைன்ஸ்ல ஹஷிமோட்டோ அதான் பேக் பண்ணியிருப்பான். பயந்து எப்படி கொடுக்கன்னு கொடுக்காமலே விட்டுருப்பான். இந்த தடவை ஐடாக்காக அவ அதுவே பேக் பண்ணலான்னு முடிவு பண்றான். ஏன்னா ஐடா அதுல ஒரு அழகான ஃப்ளவரையும் டிரா பண்ணி இதா வேணும்னு கேக்குறான். இவங்கள பாத்துக்கிட்டு இருக்க ஓகேயும் கண்டிப்பா இந்த தடவை இவங்க லவ் சக்சஸ் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான். கூடவே லாஸ்ட் வேலண்டைன்ஸ்ல ஹஷிமோட்டோ பேக் பண்ண கேக் அவ்வளோ டேஸ்டா இருந்ததுன்னு பாராட்டுறான். என்ன, அவ உனக்கு கேக் கொடுத்தாளா அப்படின்னு இடா கேட்க, நோ நோ நோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஆக்சுவலி ஐடாக்காக தான் பேக் பண்ணிருந்தான், மீதி மிச்சம் இருந்ததை டேஸ்ட் பண்ண கொடுத்தான்னு சொல்றான். என்ன உனக்கு ஜெலஸா இருக்கா அப்படின்னு அவுக்கி கேட்க, ஜெலஸா எதுக்கு அப்படின்னு இடா கேட்க, அட போப்பா அவுக்கி காண்டாராம். அடுத்து குக்கிங் கிளாஸ் ரூம்ல கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹஷிமோட்டோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உனக்காக ஃப்ளவர்ல ட்ரா பண்ணிருக்கானே, ஏதோ விஷயம் இருக்கு, மேபி அவுக்கிக்கு தெரியுமோ என்னவோன்னு அவனை கூப்பிட்டு, ஹேய் ஐடா ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்க, இல்லையே, நீங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களேன்னு கேட்க, அதுவா, அது கேமை பத்தி தான் பேசணும், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றான். சும்மா போயிட்டு இருந்தா ஓகே, இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட ஒண்ணு பேசணும் வா ஏன்னு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்தா ஓகேயும், எனக்கு என்னவோ பாப்புலாரிட்டி ரொம்ப கூடிருச்சுன்னு நினைச்சேன், கடைசியா இந்த மாமா வேலை பார்க்க தான் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்புறம் ஹஷிமோட்டோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்கிருந்து அவன் போயிடுறான். பின்னாடியே அவளும் வந்து, ஹே அவுகி, நான் உன்னை பத்தி கேட்கவே இல்லை பாத்தியா, உனக்கும் இடாவுக்கு இப்ப எப்படி போகுதுன்னு கேட்க, நல்லாவே போகுது, நாங்க கையை பிடிச்சோம், அப்புறம் அடுத்து என்ன பண்றதுதான் தெரியல, மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றது என்னன்னா, நீங்க நினைக்கிற அந்த அது கிடையாது, இன்ஃபேக்ட் கிஸ்ஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹஷிமோட்டோவும், சாரி அவுகி, எனக்கு இதை பத்திலாம் அவ்வளவா தெரியாது, ஸோ கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு மன்னிப்பு கேட்கிறான். அட பரவாயில்ல, உன்கிட்ட மட்டும் தான் என்னால இந்த விஷயத்தை பத்தி பேச முடியும், அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். இப்ப அடுத்து என்னன்னா, இடா என்ன ஃபீல் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். அடுத்து லஞ்ச் பிரேக்ல பாக்குறோம், இடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அவுக்கி என்னவோ அவனோட வாயே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, உனக்கும் கொஞ்சம் வேணுமா என்ன அப்படின்னு இடா கேட்க, சச்சா இல்ல, இங்க ரொம்ப குளிர்துல அப்படின்னு அவுக்கி ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த இடாவும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் ரூம்லயே சாப்பிடலாமான்னு கேக்குறான். ஏன்பா நீ வேற, எல்லாரும் நம்மளை பத்தி ரூமர் ஸ்டார்ட் பண்ணுமா, அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி தனியா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது பிடிச்சிருக்குன்னு சொல்றான். ஆமா எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஸ்மைலோட இடா சொல்ல, அதை கேட்டதும் அவுக்கியோடைய ஸ்டமக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் அப்படியே க்ளோஸ் வராங்க. நம்ம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துருச்சு. கிஸ் 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 அப்படியே ஸ்லோ மோஷன்ல கிட்டக்க வர பூம், சிவ பூஜையில வருமே அந்த 2 கரடி இங்க வந்து தொலைஞ்சிருச்சு. அவுக்கியும் இடாவை பிடிச்சி ஓடியே போயிடுறான். என்னாச்சு இப்ப எதுக்கு ஓடுறோம் அப்படின்னு இடா கேட்க, இல்ல என்னால எல்லாரும் முன்னாடியெல்லாம் உன் கூட பழக முடியாது, அவுக்கிக்கு எல்லாமே புதுசா இருக்கு, அதனால அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கான், எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்லும் போது, ஓகே அப்ப நம்ம இந்த வீக்கெண்ட் வெளியே போலாமா, நமக்கு தெரிஞ்சவங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்லன்னு இடா கேட்க, ஓகே சோ இட்ஸ் அ டேட், அப்ப இடா நம்மள டேட்டுக்கு தான் கூப்பிடுறான்னு அவுக்கிக்கு குளு குளுன்னு இருக்கு. அண்ட் அவன் சரின்னு சொல்றான். பேசி வச்ச மாதிரியே வீக்கெண்டும் வந்துருச்சு. 2 பேரும் டேட்டுக்கு போறாங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சந்தோஷமான ஒரு டேட்டா இருக்கு. அவ்வளோ ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, போட்டோஸ்லாம் கிளிக் பண்றாங்க, கை கோர்த்து நடக்கிறாங்க, எல்லாமே ஸ்மூத்தா போகுது. அப்ப அவுக்கிக்கு ஒரு படம் பார்க்கணும்னு சொல்றான். போஸ்டர்ல இருக்கிற நாய் அப்படியே இடாவுடைய நாய் மாதிரியே இருக்கலன்னு காட்டுறான். ஆனா இந்த படத்துடைய எண்டிங் சேட் எண்டிங்கா இருக்கும்ல அப்படின்னு இடா கேட்க, இல்லையே யாரு சொன்னா, ரொம்பவே நல்லா போகுது, வா பார்க்கலான்னு 2 பேரும் போறாங்க. பாவம் அந்த நாய் செத்து போச்சு.
நன்றி அப்படின்னு பாவத்தை படத்தை பார்த்துட்டு வந்து அவுக்கி தேம்பி தேம்பி அழுகுறான். அவனை சேர பண்றதுக்கு இடா வீட்டுக்கு கூப்பிடுறான். சோ தட் இடாவோட நாயை பார்த்து அவன் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணிட்டோன்னு. அதே மாதிரி வீட்டுக்கு போனதும் நாய் கூட விளையாண்டதும் அவன் இப்போ பெட்டரா ஃபீல் பண்றேன்னு சொல்றான். இடாவோட பேரண்ட்ஸ் வீட்ல இல்லைன்னு அவுக்கிக்கு தெரிய வந்ததும் அவனுக்குள்ள நிறைய விதவிதமான தாட்ஸ் வருது. ஓ, அப்ப அதனாலதான் நம்மளை இன்வைட் பண்ணிருப்பானோ? நமக்குள்ள வர்ற ஆசை மாதிரி இடாக்குள்ளேயும் இருக்கும்ல. ஓ மை காட், ஸோ இதுதான் அந்த நாளா? அப்படி இப்படின்னு அவனுக்குள்ள நிறைய தாட்ஸ் போக இடா கிட்டக்கு வந்து கேம் விளையாடலாமான்னு கேக்குறான். கேமா? என்ன கேம்னு கேட்கா, வீடியோ கேம் தானே சொல்றான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி எல்லா தடவையும் அவுக்கி தான் தோத்து போறான். எனக்கு இந்த கேம் நல்லாவே தெரியும், இன்னைக்கு தான் இப்படி ஆகுது, ஏன்னு தெரியல. சரி, உன்னோட ஹேண்டில் எனக்கு கொடுன்னு சொல்லி அவன் கிட்ட இருந்து வாங்க பார்க்கும்போது தெரியாதனமா டீ அவன் மேல கொட்டிருது. அவுக்கி அவன் கிட்ட சாரி சொல்றான். பரவாயில்ல, டீ தானேன்னு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக, அச்சோ ஏன் முன்னாடியே பண்ற, ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்கா. இதுல என்ன இருக்குன்னு அவனும் சொல்றான். இல்ல நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல, சரி நீ இடாவும் சேஞ்ச் பண்ண போறான். கண்ணை மூடிட்டு இருந்தா ஓகே முடிஞ்சதான்னு கேட்கா. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் அவுக்கிய ஓட்டலான்னு அவன் இல்லன்னு சொல்றான். என்னப்பா இவ்வளவு நேரமா ஆகும்னு மெதுவா அவன் நைஸா கண்ணு திறந்து பார்க்க இடா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அதை பார்த்து அவுக்கிக்கு செம்ம காண்டாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கா? எனக்கு கலாய்க்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது? கேம் விளையாடும் போதும் அப்படிதான் பண்ண, இப்பயும் அப்படிதான் பண்ற. என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு கவலை இல்லையா? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நம்ம கப்பல்னு சொன்னே, கப்பல்ஸ் என்ன இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு கோபப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். இடாவுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அடுத்த நாள் ஸ்கூல்ல இவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. இடா பண்ணது தப்புன்னு அவன் ரியலைஸ் பண்றான். அப்படி இவங்களுக்குள்ள என்னதான் நடந்ததுன்னு இப்பதான் அவுக்கி ஹாஷிமோட்டோ அண்ட் ஐடா கிட்ட ஷேர் பண்றான். அதெல்லாம் கேட்டு ஐடா என்ன சொல்றானா, அவன் கண்டிப்பா உன்னை ஃப்ரெண்ட்லியா தான் ட்ரீட் பண்றான். நம்ம ஃப்ரெண்ட் கூட தான் இப்படி கேம் விளையாடுவோம், கிண்டல் பண்ணி கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இது கண்டிப்பா கப்பல் மாதிரி தெரியலன்னு சொல்றான். இப்ப அவுக்கிக்கோ என்னவோ அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு அவனும் சொல்ல, ஹாஷிமோட்டோ இருந்துகிட்டு இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கண்டிப்பா அவனுக்கு உன்னை பிடிக்கும், நீ நெகட்டிவா யோசிக்காதன்னு சொல்றான். ஆனா இப்ப வரைக்கும் இடா என்ன ஃபீல் பண்றான்னு வெளிப்படையா சொல்லவே மாட்டேங்கிறானே, நான் எப்படி எடுத்துக்கிறது, என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு அவுக்கி ஃபீல் பண்ண. டோன்ட் வரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் பண்ணலாமா? நீ இடா கிட்ட போய் கொடு, அவன் என்ன ஃபீல் பண்றான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றான். அப்புறம் என்ன 2 பேரும் கிச்சன் கிளாஸ் ரூம்க்கு போயிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவுக்கிக்கு இடா பத்தின நிறைய இமேஜினேஷன்லாம் வருது. நம்ம போயிட்டு கேக் கொடுத்தா அவன் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவான், நம்மள லவ் பண்றான்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்ற மாதிரி நிறைய நினைச்சு பார்த்தவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இடா தனியாவே இருக்கா, சோகமா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு அவனோட வாலிபால் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இடாவோட ஃப்ரெண்டு வந்து அவனை தனியா எடுத்துட்டு போயிட்டு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். கூடவே அவுகி அண்ட் இடா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவன் நோட் பண்ணதான் சொல்றான். நீ அவுகி கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபெஸ் பண்ணாமலே கப்பலா இருக்கீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றான். இல்ல எனக்கு அவனை பிடிக்கும்னு இடா சொல்ல, எந்த மாதிரி, இந்த பாவப்பட்டு பண்ணுவேயா அந்த மாதிரியான்னு கேக்குறான். என்ன அர்த்தம் அப்படின்றது இப்பதான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குட்டி நாயை பார்த்து ஐயோ பாவம்னு வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரி வாலிபால் டீம் மெம்பர்ஸும் ப்ளீஸ் எங்களுக்கு ஆள் கம்மியாகுது சேர்ந்துக்கோயேன் அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் அவனை வர வச்சிருப்பாங்க. ஸோ மக்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, இடாவால் யாராச்சும் பாவமாக இருந்தாங்கன்னா பார்த்து இக்னோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன ஆசைப்படுறாங்களோ, அவங்களுக்கு என்ன பண்ணுமோன்றது பண்ணியே தீருவான். அந்த மாதிரி டைப் தான் இடா. இப்போ அவனோட ஃப்ரெண்டு அவனை புரிய வைக்கிறான். என்னன்னா, இது அவுட் ஆஃப் பிடியா, லைக் பாவப்பட்டு நீ பண்ணுறியா, இல்லை நிஜமாவே உனக்கு அவுக்கிய பிடிக்குமா, பிடிக்கும்னா எந்த மாதிரி பிடிக்கும், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பிடிக்குமா, இல்ல அதுக்கும் மேலையா, இது எல்லாமே நீ தயவு செஞ்சு உனக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் நீ கிளியர் பண்ணு, அதுக்கப்புறமா அவுக்கி கிட்ட போயிட்டு சொல்லு, அப்பதான் இதெல்லாம் சரியாகும்னு புரிய வைக்கிறான். இங்கிருந்து நேர இடா கிச்சன் கிளாஸ் ரூமுக்கு போறான். அங்க அவுக்கி எல்லா கேர்ள்ஸ் கூட சேர்ந்து கேக் பேக் பண்றத பாக்குறான். எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஹஷிமோட்டோ அவனை பார்த்து இடா நீ என்ன இங்கன்னு கேட்க, அவுக்கி திருப்பி பார்த்து ஓடி வரான். என்னாச்சு இடான்னு அவன் கேட்க, ஒன்னும் இல்ல சும்மா தான் வந்தேன்னு சொல்றான். அப்படியா, என்னோட பாப்புலாரிட்டி பார்த்தியா, நான் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் என்னை இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றான். ஓ ஓகே, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றான். சரின்னு அவுக்கியும் அங்கிருந்து போயிடுறான். வேற எதுவுமே பேசாத இடா அப்படியே நடந்து போறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், லாஸ்ட் சண்டே உன்னையும் அவுக்கியும் ஒன்னா பார்த்தோம், நீங்க 2 பேரும் கை கொடுத்து நடந்து போனீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது இருக்குதா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா என்ன அப்படின்னு அவங்க கேட்க, அந்த பக்கம் கிச்சன் கிளாஸ் ரூம்ல அவுக்கி அண்ட் ஹஷிமோட்டோ பேக் பண்ண கேக்க டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யம்மியா இருக்கு, கண்டிப்பா ஐடாவுக்கு பிடிக்கும்னு அவுக்கி சொல்ல, ஓ எஸ் உன்னோட இடாவுக்கும் பிடிக்கும், பாத்துக்கிட்டே இருன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அங்க இடா வந்து நிக்கிறான். என்னாச்சுன்னு அவுக்கி கேட்க, உன் கூட கொஞ்சம் பேசணும் வரியான்னு கூட்டிட்டு போறான். தனியா ரூஃப் டாப்க்கு போய் பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றானா, அவுக்கி
நீ நம்ம டேட் பண்றது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு என்னோட வாலிபால் டீம் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றான். என்ன? எதுக்காக சொன்னா அப்படின்னு இவன் கேட்க, ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் அவங்க நம்மள ஒன்னா பார்த்துட்டாங்க. அப்படி அவங்க வந்து கேட்கும்போது ஆமா நாங்க டேட் பண்றோம்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். நீ வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி சொன்னேன்னு கேட்க, ஏன் இதுல என்ன இருக்கு, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, எதுக்காக மறைக்கணும், ஒருவேளை என்ன டேட் பண்றது உனக்கு எம்பாரசிங்கா இருக்கான்னு அவன் கேட்க, இல்ல விஷயம் அது கிடையாது, நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு அவுக்கி கேட்க, ஆமா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தான், நான் அப்படிதான் இருக்கேன்ற மாதிரி அவனும் புலம்ப, விடு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவுக்கி சொல்ல, ஏன் அப்படி சொல்றேன்னு இவன் கேட்க, ஆமா அதுதான் சரியா இருக்கும், சொல்ல போனா நம்ம உருப்படியா இன்னும் டேட் கூட பண்ணல, சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதோட முடிச்சுக்கலாம், லெட்ஸ் பிரேக்கப்னு அவுக்கி அங்கேருந்து போறான்.